ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்காக ஒரு ரெசிபி, ஷார்ட்கட் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஸ்டஃப் ஷிம்லா மிர்ச் பாம்பேயில் ரொம்ப செய்வாங்க அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள், இது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டேன். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு இந்த நறுக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது வதக்கிட்டு இருக்கும்போது அந்த நடுவில் வந்து இந்த குடமிளகாவை கொஞ்சம் ஓவனில் லேசாக தண்ணி தொளிச்சு ஓவனில் 1 மணி நேரத்தில் ஒரு மினிட்க்கு கொஞ்சம் அதை சூடு பண்ணிட்டேன். அது சூடு பண்ணால் அது கொஞ்சம் சாஃப்டாகவும் நம்ம இந்த ஸ்டஃப்பை அதில் நறுக்க முடியும். இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து வெங்காயம் வசுக்குன பிறகு இதில் கொஞ்சம் அவிச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் பேசிக் மசாலா இதில் போடணும். பேசிக்னால் நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, காயம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டில். பஸ் இவ்வளோ தான் போடணும். கொஞ்சம் கரம் மசாலா உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்றாப்ப நீங்கள் போட்டுக்கிட்டுங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு மசாலா பிடிக்காது. இப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸை பிச்சு போட்டு நல்லா கிண்டி இதை சூடாக இருக்கும்போது அப்படியே ஆற வச்சிருங்க. இதில் கொத்தமல்லி இலை போட்டு ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு இந்த ஷிம்லா மிர்ச் பாருங்கள் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது 50% போல். அதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஷிம்லா மிர்ச்சோட ஸ்டஃபிங்கை எல்லாமே நறுக்கேன். 4 பெரிய ஷிம்லா மிர்ச் எடுத்துருந்தேன். அந்த ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வந்துட்டு இதில் வந்து நான் ஒரு சிலிக்கான் ஸ்பூன் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்னா இந்த சட்டி எல்லாமே வலிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒன்று இருந்தால் வாங்குங்க, ஏன்னா பாத்திரம் வளர்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இது எந்த கூட்டு இருந்தால் என்ன குழம்பு கூட்டு அதில் வந்து வேஸ்ட் ஆகாது, நல்லா வலிச்சு எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நான் ஸ்டஃப் ஷிம்லா மிர்ச்சில் இது எல்லாமே நரைச்சிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி மட்டும். உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருங்க. ஷிம்லா மிர்ச்சியும் கொஞ்சம் நீங்கள் தண்ணிலையும் அவிச்சு வச்சுக்கிடலாம். ஆனால் வந்து ரொம்ப அது மெல்லிசாகவும் ஆகக்கூடாது. அதுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் நீங்கள் அதை அவிச்சிக்கிடலாம் தண்ணியில். அதுக்கு பிறகு அது ஸ்டஃபிங் நரைச்சி இந்த மாதிரி பாருங்கள் லேசாக எண்ணெயை போட்டுக்கணும், இந்த ஷிம்லா மிர்ச் ஒட்டக்கூடாதுன்னுட்டு. அதுக்கு பிறகு எண்ணெயை போட்டுட்டு இது 4 நிமிஷம் தான் குக்கிங். பஸ் அதுக்குள்ளே நல்லாவே குக் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். அந்த பாரு இந்த 4 நிமிஷத்தில் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் தண்ணி லேசாக பக்கத்தில் தொளிச்சு அந்த ஸ்டீமில் குக் பண்ண வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து இப்படி நடுவில் கொஞ்சம் 1 மினிட்ல நான் சொன்னேன்ல தண்ணி தொளிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் இதை கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி விட்டுருங்க. டேர்ன் பண்ணி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா இது அவிஞ்சிரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நான் ஒரு பாம்பேயில் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னுட்டு நம்புகிறேன். நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி. எதுக்கு இது சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஈஸி ரெசிபி. வேலையிலேருந்து வந்து டயர்டாக இருக்கும் போதும் இதோ நம்ம செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது. பாய் பாய்.